Hi friends, welcome back to my channel samayaltoday. இன்னைக்கு நம்ம சேனல்ல மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா மீன் குழம்பு ரொம்பவும் டேஸ்டாவும் அதே சமயம் ரொம்பவும் நல்லா பெர்ஃபெக்ட்டா கிடைக்குங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 12லிருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அதனோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் 3 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலா இதுலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம அரைச்சாதான் நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு. அதனால் நம்ம எல்லாத்தையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் அது மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துனதுனால ரொம்ப கலராக இருக்குது. இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க, சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா எண்ணெயில் 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவு மீன் செய்ய போகிறேன். அதனால் நான் இன்றைக்கி 50 கிராம் அளவு புளியை ஊற வச்சு அதனோட கரைசலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்திக்கலாம். 1 கிலோவுக்கு நான் 50 கிராம் புளி கரைசல் சேர்த்திருக்கேன். இப்போ சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு தண்ணி சேர்த்திட்டு 1/2 கப் மிக்சி ஜாரை நான் கழுவி இதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மீன் உப்பு போட்டு க்ளீன் பண்ணியிருப்போம். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது நம்ம 6லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கரெக்டாக 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த புளி ஊற்றணும் இல்லையா, அது எல்லாமே நல்லா கொதிச்சு வந்திருக்கு. குழம்பு ஓரளவுக்கு கெட்டியாயிருக்கு. இந்த சமயத்தில் நாம் ஒரு 1/2 மூடி தேங்காய் பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. பாருங்கள், 1/2 மூடி அளவு நான் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மீன் குழம்புல தேங்காய் சேர்த்த விருப்பம் இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். அப்படியே கூட மீன் போட்டு செஞ்சிடலாம். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை நம்ம இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவு மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் கட்லா மீன் எடுத்திருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே மீன் போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தள்ளி தள்ளி போடுங்க. அப்போ தான் மீன் உடையாமல் வரும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 4லிருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே மீன் நல்லா வெந்துடும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மீன் பாருங்கள் நல்லா உடையாமல் வந்திருக்கு. மீன் நல்லாவே குக் ஆகிருக்குது. பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம போட்ட மீன் கொஞ்சம் கூட உடையவே இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா தான் மீன் உடையாமல் வரும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்தி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் மீன் குழம்பு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் பரிமாறினீங்கன்னா மீன் எடுக்கும்போது உடையாமல் வருங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
உங்களுக்கு சூப்பரான மீன் குழம்பு நல்லா டேஸ்டியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.